இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு அன்பான ஒரு பணக்கார அப்பா இருந்தார். அந்த அப்பா அவருடைய மகனை ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு அப்பா. ரொம்ப மகன் மேலே அன்பு செலுத்துகிறாரு. சின்னதுலேருந்தே அவனை வளர்க்கும் போது அவனுக்கு அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அவனுக்கு பிரியமானதெல்லாம் வாங்கி கொடுத்து, அவனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா வளர்க்குறாரு, நல்லா படிக்க வைக்க முயற்சிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இந்த பையனும் என்ன பண்ணுறான், சின்னதுலேருந்து நல்லா தான் வந்தான். ஆனால் ஒரு வாலிப பிராயம் வருகிற போது அந்த பையன் அவனோட நண்பர்களோட சேர்ந்து, கெட்ட பசங்களோட சேர்ந்து அவன் கெட்டு போயிடுறான். கெட்டு போய் அவன் பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்குள்ள கடந்து போயிட்டான். இப்போ அந்த பையனை இந்த அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, திருத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, திருப்பி திருப்பி சொல்லி பார்க்குறாரு, அன்பாக சொல்லி பார்க்குறாரு. என்னதான் பண்ணாலும் அந்த அப்பானால் என்ன பண்ண முடியல, அந்த பையனை திருத்தவே முடியல. இந்த பையன் பல விதத்தில் கெட்டு போய் அவங்களுடைய குடும்ப சொத்துக்களையும் அழிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு கட்டத்தில் அப்பா என்ன பண்ணிடுறாரு, அவனுக்கு பணம் கொடுக்கறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியாவது அந்த பையன் திருந்துவானான்னு சொல்லிட்டு அவனுக்கு பணம் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாத்தையும் நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவன் வெளியில் கடன் வாங்கி அவனுடைய அந்த உல்லாசங்களை அல்லது பாவங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். வெளியில் நிறைய கடன் வாங்கிட்டான். கடனை வாங்கி நிறைய லட்சக்கணக்கில் அவன் கடன் வாங்கிடுறான். இவன் பெரிய பணக்காரனுடைய மகன். அதனால என்ன பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு நிறைய கடனை கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா கடன்காரர்களும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவனை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இவன் நெருக்கப்படுகிற போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, அவனை எங்கே பார்த்தாலும் பிடிச்சி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல துன்புறுத்தல்களுக்கும் அந்த பையன் ஆளாக நேரிடுது. அந்த சூழ்நிலையில் தான் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிற போது அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, எல்லா கடன்காரர்களையும் கூப்பிடுறாரு. எல்லா கடன்காரர்களையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவர், நீ உங்ககிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான், உங்ககிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான். ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, எனக்கு 10 லட்சம் தரணும், எனக்கு 5 லட்சம் தரணும், எனக்கு 2 லட்சம் தரணும், எனக்கு 6 லட்சம் தரணும். இப்படி ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவன் கொடுக்க வேண்டியதான எல்லா கடனையும் என்ன பண்ணிடுறாரு, எல்லாருக்கும் இந்தா உனக்கு 10 லட்சம், இந்தா உனக்கு 6 லட்சம், இந்தா உனக்கு 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவன் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே அவனுக்கு, அந்த கடன்காரர்களுக்கு அவர் திருப்ப கொடுத்துட்டாரு. இப்போ அவன் என்ன ஆயிட்டான், முழுவதுமாய் அவனுக்கு என்ன இல்லைங்க, அவனுக்கு தண்டனை கிடையாது. யாரும் அவனை வெளியில் பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, அவனை சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டாங்க, அவனை அடிக்க மாட்டாங்க, அவனை துன்புறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ்லையும் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. அவன் மேலே எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் அவன் மேலே வராது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து, அதாவது ஆதாமின் நாளிலிருந்து, ஆதாம் செய்த அந்த பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவம், ஆதாமுடைய பாவம் என்னாச்சு, அடுத்தடுத்த சந்ததிகளில் அது பெருகிக்கிட்டே வருது. பெருகிட்டே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவம் பெருகிச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தான் முன்குறித்திருந்த அந்த ஏற்ற நேரத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை மேசியாவாக, உலக ரட்சகராக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்புனாரு. சரி, ஓகே. இன்றைய தினத்துல ஆண்டவர் எப்படி அவர் நம்முடைய கடன்களை எல்லாம் அடைத்திருக்கிறார், நம்முடைய பாவத்துக்கான, நம்மளுடைய மீறுதல்களுக்கான, நம்மளுடைய சாபங்களுக்கான, இப்படிப்பட்ட காரியங்களுக்கான கடன்களை எல்லாம் அடைத்து நம்மளை எப்படி விடுதலையாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் அவருடைய இரத்தத்தினால நாம எப்படி நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் நாம பார்க்க போறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
கடைசியா இந்த மெசேஜோட கடைசியில நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணாம அதை புறக்கணிக்கிறவர்கள் அல்லது அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் திருவிருந்தை புசிக்காத பானம் பண்ணாதவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத குறித்து கடைசியா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கடைசி பாயிண்ட்டுக்காகவே உற்சாகமா கேளுங்க. அந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுவேன், எப்ப வேணாலும் இந்த மெசேஜுக்கு இடையில நான் கொண்டு வருவேன். திருவிருந்து எடுக்காததினால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்தும் நான் இந்த மெசேஜ்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இயேசுவின் இரத்தத்தினால் எனது கடன் எல்லாத்தையும் ஒரே முறையாக அவர் செலுத்திவிட்டார். இயேசுவின் இரத்தத்தினால் என்னுடைய கடன்கள் எல்லாம் ஒரே தடவையாக எப்படி செலுத்தப்பட்டதுங்க? எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாமா? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானா ஆவார். சரி, ஓகே. எபிரேயரின் புத்தகம் 9:28 என்ன சொல்லுது? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோங்க. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? ஒரே தடவை பலி செலுத்தினாங்க. என்ன பண்ணாங்க? ஒரே தடவை பலி செலுத்தினாங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்க அந்த வருஷம் முழுக்க பாவம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த வருஷம் முழுக்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த வருஷம் முழுக்க ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எதுபடியும் நடக்க மாட்டாங்க. அவங்க பாவம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்கிற போது அந்த வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் வரும், அந்த பஸ்கா பண்டிகை அப்படிங்கிற டைம் வரும். அந்த டைம்ல பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாங்க? அதை அறுத்து என்ன பண்ணுவாங்க? அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை மகா பிரதான ஆசாரியன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த அறுக்கிற இடத்துல இருந்து பலிபீடத்துல இருந்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போவான். அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, இன்னும் தேவ சமூகத்து அப்பம் உடன்படிக்கை பெட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க கொண்டு போய் அவன் தெளிப்பான். இப்போ அவன் அங்க தெளிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய பாவங்கள் அந்த வருடம் முழுவதும் அவங்க செஞ்சதான அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல்ங்கிறது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இது அடையாளம் தானே ஒழிய அது அவர்களுடைய ரத்தத்தை என்ன பண்ணலைங்க? அது அவங்களுடைய பாவத்தை அது முற்றிலுமாக சுத்திகரிக்கல. இது ஒரு அடையாளமாய் இருந்தது. இது ஒரு தற்காலிகமான தீர்வாக இருந்தது. இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்தா என்ன பண்ணிக்குவோம்? நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஒயர் போட்டு என்ன பண்ணிக்குவோம்? கரண்ட்டை இழுத்து நம்ம பயன்படுத்திக்குவோம் இல்லையா? அது மாதிரி தற்காலிகமா நாம ஒன்ன செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தற்காலிகமான தீர்வு மனுஷனுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அவனுக்கு வர வேண்டிய தண்டனைகள், இதுக்கு பதிலாக ஒரு தற்காலிகமான தீர்வு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது. அதனால அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அல்லது காளையின் ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் தெளித்தார்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்போ இயேசு என்ன பண்றாரு? அவருக்கு குறிக்கப்பட்ட காலத்துல இந்த பூமிக்கு வருகிறார். இயேசு பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்து வானம் பூமி சகலமும் உண்டாக்கப்பட்ட போதே அவரோடு கூட இருந்து சகலத்தையும் உண்டாக்கின இயேசு அவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன், நீ போடா, நீ போய் என் பிள்ளைகளுக்காக நீ உன் ரத்தத்தை சிந்துன்னு பிதா சொன்ன போது இந்த இயேசுவானவர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு கன்னிமரியாளுடைய வயிற்றுல அவர் இறங்கி வருகிறார். அப்படி வந்து அவர் என்ன பண்றாருங்க? ஏற்ற காலத்துல அவர்
ஏற்ற காலத்தில் அவர் என்ன பண்றாரு, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரமாக பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டாருங்க? ஒரே தரமாக பலியிடப்பட்டார். அப்படின்னா இப்போ புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல என்ன தேவையில்லை, டெய்லி நாம பண்ணக்கூடிய பாவங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம்ல இருந்து ஆரம்பித்து நம்ம வரையிலும் செய்த எல்லா பாவங்களுக்கும் இயேசு 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நாம என்ன பண்றோம், விசுவாசிகள் எல்லாரும் நாம எந்த ஒரு பாவத்தை செய்தாலும், நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னேன், சின்ன பொய் பேசினாலும் சரி, பெருசா ஒன்ன செஞ்சாலும் சரி, எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி பாவம் இல்லையா? அப்போ ஒரு பாவத்தை செய்தா விசுவாசிகள் என்ன பண்றோம், நாம் குற்ற உணர்வடைகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, உன் பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு பாவத்தை செய்யறேங்கிறதுக்காக இயேசு திரும்ப வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னிமரியாள் மாதிரி வேற ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றில் அவர் பிறந்து எனக்காக திரும்ப ஒரு தடவை என்ன பண்ண போறதில்ல, அவர் ரத்தம் சிந்த போறது இல்லை, அல்லது இன்னொரு முறை அவர் சிலுவைக்கு கடந்து போக போறது இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள், எல்லா பாவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில நான் பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். இப்போ கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னுடைய கடன் ஒரே முறை செலுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அந்த அப்பா தன்னுடைய பிள்ளை கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறான். டெய்லி என்ன பண்றான், குடிக்கிறதுக்கு கடன் வாங்குறான், விபச்சாரம் பண்றதுக்கு கடன் வாங்குறான், இது மாதிரி பலவிதமான பாவங்களுக்காக அவன் கடன் வாங்குறான், சூதாடுறதுக்கு கடன் வாங்குறான், இப்படி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறான். கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி மொத்தமா சேர்த்து வச்சிருந்த கடன் எல்லாத்தையும் அந்த அப்பா என்ன பண்ணாருங்க, தன்னுடைய மகனை நேசிக்கிறதுனால என் மகனை யாரும் அடிக்க கூடாது, என் மகனை யாரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கூடாது, என் மகன் மேல கேஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மகனை அவர் என்ன பண்ணாரு, அவனை பாதுகாப்பதற்காக, அவனை தண்டனையில் இருந்து விடுவிக்கிறதற்காக அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரே முறை அவனுடைய எல்லா கடன்களையும் அவர் அடைத்து விட்டார். அதே மாதிரிதான் இயேசுவின் ரத்தத்தினாலே என் கடன் எல்லாமே ஒரே முறை அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த அப்பா இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த அப்பா கடன் வாங்கின பையனோட அப்பா இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த அப்பா எல்லா கடனையும் அடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப மகன் இன்னும் பல கடன்களை வாங்க முடியும். அப்படி பல கடன்களை அந்த அவன் வாங்குகிற போது திரும்பவும் தான் அந்த அப்பா என்ன பண்ணணுங்க, அந்த கடன்களை அவன் அடைக்க வேண்டியதா இருக்கும். அவன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத வரையிலும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், அப்பா கிட்ட இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் திரும்பவும் கடன் வாங்குவான், திரும்பவும் அவங்க அப்பா என்ன பண்ணணுங்க, கடனை அடைக்கணும். ஆனா எங்க அப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஜீவனையே கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய கடன் ஆதாம் முதற்கொண்டு என்னுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு நான் வரையிலோ எல்லாரும் செய்த அந்த பாவங்கள், அந்த மீறுதல்கள், அதற்கான கடனாகிய தண்டனைகளையும் சாபங்களையும் வியாதிகளையும் இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே முறை அதற்கான கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார். ஹல்லேலூயா. நாம் கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விலை கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது அது என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலம், இவை எல்லாவற்றிலும் நான் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் தவணை முறையில அவர் கடனை அடைக்கல, அவர் ஒரே முறை அடைத்து விட்டார். மீண்டும் மீண்டும் ஒரு விசுவாசி பாவத்தில் வாழ
வாழ்ந்தாலும் கூட அவனுக்காக மீண்டும் ஒரு விசை இயேசு அவர் சிலுவைக்கு கடந்து போக போவது இல்லை. அவர் சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் மூடக்கூடிய ரத்தம், சகல பாவங்களையும் கழுவக்கூடிய ரத்தம். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம், ஒரே முறை சிந்தின ரத்தம். என்னுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டா அது அடுத்த செகண்ட் உறைஞ்சி போயிரும். ஒரு நிமிஷத்துல அது உறைஞ்சி போயிரும். ஆனா அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ள ரத்தமாய் இருக்கிறது. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் அது உறையாத ரத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் அது என்னை வாழ வைக்கிற ரத்தமாக இருக்கிறது. அப்ப அந்த ரத்தம் தான் என்னை என்ன பண்ணுது அப்படின்னா, நான் எப்போ என்ன செய்தாலும் ஒவ்வொரு முறையும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் என் பாவங்களை கழுவிக்கொண்டே இருக்கிறது, என்னை மன்னித்து கொண்டே இருக்கிறது, என்னை புது ஜீவனுள்ளவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது, என்னை நீதிமான் என்று அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. காயின் கிட்ட வந்து என்ன செய்யறாரு, உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப காயின் என்ன சொல்றான், எனக்கு நான் அவனுக்கு காவலாளியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் இல்லையா. அப்போ அவன் ஆண்டவருக்கு தெரியுது, என்ன தெரியுது, ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டதும் அவர் என்ன சொல்றாரு, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்கும்போது இவன் எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு என்ன காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் அது பேசின சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஹல்லேலூயா. அது மாதிரி இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, ஜீவன் உள்ளதா இன்றைக்கும் அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் அதிகமாய் எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இவன் பாவத்துக்கு தண்டனை கொடுன்னு பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் அல்ல. என்னை மன்னிக்கிற ரத்தம், என்னை விடுதலையாக்குகிற ரத்தம், என்னை ஆசீர்வதிக்கிற ரத்தம், எனக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற ரத்தம், எனக்கு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையை, என் தேவனுக்கும் எனக்கும் இடையில நடந்திருக்கிற அந்த உடன்படிக்கையை எனக்கு நினைப்பூட்டுகிற ரத்தம், ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் ஆண்டவர் வானத்துல நோவாவின் நாட்கள்ல என்ன கொண்டு வந்து வச்சாரு, ஒரே வானவில்ல வச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, இனி நானு எதனால, ஜலத்தினால இந்த பூமிய நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பூமி உள்ள வரையிலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவில்ல ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, வானத்துல வச்சாரு. அதே மாதிரி அந்த உடன்படிக்கையவே இன்னும் காத்துட்டு இருக்கக்கூடிய தேவன் இப்ப நம்மளை என்ன பண்ணிட்டாரு, இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்து, அந்த இரத்த உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்து உன்னுடைய கடன்கள் எல்லாம், உன்னுடைய பாவங்கள் எல்லாம், உன்னுடைய சாபங்கள் எல்லாம், உன்னுடைய வியாதிகள் எல்லாம், உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறையானவைகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டு விட்டது, ஒரே முறை அதற்கான விலை செலுத்தப்பட்டு விட்டது. அதனால இதுக்கு மேல என்ன கிடையாது, உன் வாழ்க்கையில தண்டனை கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அவருடைய ரத்தம் என்ன பண்ணுதுங்க, ஆண்டவரை பார்த்து நன்மையானதை பேசுகிறது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு பாவத்துல விழுந்துட்டா கூட என்ன செய்யுதுங்க, ஆண்டவருடைய ரத்தம் என்ன சொல்லுது, நான் இவனை ஏற்கனவே மன்னித்து இருக்கிறேன், அதனால இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை தான் இவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையாய் வைத்திருக்கிறீர், அதனால இவனை ஆசீர்வதியும் என்று பேசுகிறது. ஹல்லேலூயா. நன்மையானதை பேசுகிற ரத்தமே, சொல்லுங்க, ரத்தம் ஜெயம். நன்மையானதை பேசுகிற ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய கடன்கள் எல்லாம் ஒரே முறையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா.